அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் வீரகுமார் தேர் திருவிழா. இதுதான் எங்கள் வீரைங்க, என் அப்பன் வீரைங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் வீரைங்க. அமாவாசை பௌர்ணமி தேர் திருவிழா அப்போ தான் எங்கள் வீரகுமார் சுவாமி வெளியே வருவாங்க. ஸோ அவங்க வெளியே இருக்கும்போது தான் நாங்கள்லாம் பார்த்துக்க முடியும். எங்கள் வீரகுமார் தேர் திருவிழாவில் சாப்பாடு 15 நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க. இன்றைக்கி சாப்பாடு போட்டாங்க. ஸோ கலை நிகழ்ச்சியில் நடந்துச்சு இன்றைக்கி. ஸோ நாங்கள் அப்போ வீரையனை பார்த்தோம். இன்றைக்கி வீரையன் வெளியே இருந்தாங்களா, அதனால் அவரை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. ஸோ வீரையனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். நேற்று கையில் 70 ரூபா இருந்துச்சு. 20 ரூபா செல்லாண்டியம்மனுக்கு 10 ரூபா, வீரையனுக்கு 10 ரூபா. அதுக்கு முன்னாடி தேங்காய் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டோம். ஸோ என் கையில் என்னக்கோ அதுக்கு அன்றைக்கி செலுத்திட்டு 50 ரூபாய்க்கு பானிபூரி வாங்கி சாப்பிட்டு வந்தோம். இதெல்லாம் நான் உண்மையான சம்பவங்கள் தான் சொல்கிறேன். என் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறேன். இதில் நான் பொய்யா பேசினேன். ஏன்னா இறைவன் இடத்துல எதுவுமே பொய்யா பேச முடியாது, பொய்யாவும் நடிக்க முடியாது. இறைவனுங்கிறது நம்ம உள் உணர்வு. அந்த உள் உணர்வுலேருந்து தான் நான் பேசுகிறேன். எப்பவுமே வீரையன் அவரை நம்பி பண்ண என்றைக்குமே கை நிறைய அள்ளி கொடுக்குற தெய்வம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். டெய்லி 1/2 கிலோ 1/4 கிலோ அரிசி வாங்கி தான் எங்கள் அம்மா சமைப்பாங்க. நல்ல ட்ரெஸ் போட்ட கிடையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. ஸோ இப்போ இறைவனை வணங்குறதுனால தான் இறைவன் நமக்கு வகுத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் அதிசயம்தான். ஏன்னா இல்லாதவங்களுக்கு எது கிடைச்சாலும் அதிசயம் தானே. ஸோ வீரையன் நல்லால நான் வணங்கும் இறைவனால் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். நான் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாலும் அந்த வீரையனுக்கு நான் நன்றி விசுவாசமாக இருப்பேன். இதுதான் என்னுடைய மனம், இதுதான் என்னுடைய குணம். நான் அந்த இறைவன் இடத்துல நான் வீரையன் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டிருக்காரு. ஒரு நேரம் இல்லை, ஒரு நாள்லாம் நான் சாப்பிட்றதுக்காகவே நான் கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா எங்கள் வீரையன் நான் எப்பவுமே சொல்லி சோறு போகிற தெய்வம், நம்பி வரங்களை காக்கிற தெய்வம், கை நிறைய அள்ளி கொடுக்குற தெய்வம். இன்றைக்கி அவர் கழுத்தில் மாலை, அந்த மாலையை எனக்கு கொடுத்தார். ஸோ வீரையன் அவரை நம்பி போங்க. அப்போ வீரையன் காப்பாற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இன்றைக்கி அவரை பற்றி பேசுவதற்கும் அவரை வணங்குவதற்கும் அவர் பாதத்தில் எங்களை வச்சுருக்கார். அதுக்கு கோடான கோடி நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.